பிரைஸ் தி இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உறுதியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 3 நாட்களாய் கூட நாம் தியானித்தோம். இந்த நாளில் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். ஜெபம் எல்லாருமே செய்கிற ஒரு காரியம், ஒரு நாள் செய்வது அல்ல. தொடர்ந்து நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஜெபத்தில் நாம் உறுதியாக இருக்கப்படும் போது அதற்கேற்ற பலனை நம்மளோட வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது, தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு அனுபவம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை உண்மையாகவே அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிலையான காரியம் அவங்களுக்குள்ளே கடந்து வராது. வேதம் சொல்லுகிறது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறோம். நீங்கள் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்படும் போது அங்கே இருந்த வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பேதுரு எழும்பி பிரசங்கம் செய்யும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். மொத்தம் 3120 பேர் அந்த நாட்களில் ஒரு சபையாய் இருக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஜெபத்திலும் அப்பம் பிக்குதலும் எப்படி இருந்தாங்கன்னா உறுதியாய் தரித்திருந்தார்களாம். அது நிமித்தம் அவள் தொடர்ந்து வாசிக்கப்படும் போது அநேக மகிமையான காரியங்களை அந்த நாட்களில் நம்மளால் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஜெபம் தொடர்ந்து உறுதியாய் தரித்து நிற்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு உயர்வை கொண்டு வருவதை நம்மளால் வாசிக்க முடியும். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கப்படும் போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கு தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். வேதம் சொல்லுகிறது தானியேல் ஜெபத்தில் உறுதியாக இருந்தார். எந்த சூழ்நிலை இருந்தாலும், என்ன கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டாலும் தான் முன்பு செய்து வந்த அந்த ஜெபத்தை 3 வேளை ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை அவர் உறுதியாய் தரித்திருந்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் நடந்து நம்மளால் வாசிக்க முடியும். அப்படி இருக்கப்படும் போது என்னதான் சிங்கத்தின் கபியில போட்டாலும் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். கர்த்தர் அவனோடு இருந்ததை நம்மளை வாசிக்கப்படும். எந்த இடத்துல அடிமையாய் கொண்டு போகப்பட்டானோ அந்த இடத்துல உயர்வை வருகிறதை நம்மளால் வாசிக்க முடியும். அப்படி ஜெபத்தில் உறுதியாக அவன் தரித்திருக்கப்படும் போது அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது நம்மளை வாசிக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கப்படும் போது மறைபொருளை வெளிப்படுத்துகிற காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறதை நம்மளால் வாசிக்கப்படும். எந்த மனுஷன் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறானோ அவர்களுடைய வாழ்க்கையில தானியேலுக்கு செய்த காரியத்தை கர்த்தர் நமக்கும் செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து எல்லா சூழ்நிலை வேண்டுதலோடு நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது நாம் ஜெபிக்கப்படும் போது அதற்கு அவர் செவி கொடுப்பார் என்பதே நம்முடைய தைரியம். அதனால் தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம், உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராக. ஆமென்.